சிதகர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸால், அதுவும் முக்கியமாக பரீட்சை எப்போ படிக்கும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும்போது ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குற நேரத்தில் முடிக்கணும், இல்லைன்னா ஹையர் அஃபிஷியல்லேருந்து வர ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் ஏற்படக்கூடிய ஓவர் ஈட்டிங், அதாவது நிறைய சாப்பிட்றது, தேவையில்லாமல் சாப்பிட்றது. ஏன்னு காரணம் கேட்டோன்னா அவங்களுக்கே சொல்ல தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸால் தான் சாப்பிட்றோங்கிறது அவங்களுக்கு புரியவும் புரியாது. இதனால் நிறைய சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க உடம்பு வெயிட் போட்டுரும், இன்னொரு வந்து ஒரு மந்த நிலைமை வரும். முக்கியமாக குழந்தைகள் வந்து பரீட்சை நேரத்தில் நிறைய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூக்கம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுமே தவிர மூளை சுறுசுறுப்பாக வேலையே செய்யாது. இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம வாழ்வியல் முறையை சிறிது மாற்றம் செஞ்சிட்டாலே போதும். குழந்தைகளுக்கு தெரியாட்டியும் பெரியவங்க வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கலாம். முதல் விஷயம் வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் போது அவங்களுக்கு காய்கறிகளும் பழங்களும் பச்சையாக கொடுக்கணும். ஆனால் காய்கறிகள் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது, சிறிது அரை வேக்காடானாலும் வேக வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு வெள்ளரிக்காய் கொடுத்தாலும் சரி, கேரட்டு, பீட்ரூட்டு எது கொடுத்தாலும், இதுமாரி பழ வகையில் வந்து பப்பாளி, மாதுளை, ஆப்பிள் எது கொடுத்தாலும் சிறு சிறு துண்டுகளாக ஒரு சின்ன பிளேட்டில் நிறைய நிரம்பின மாதிரி அவங்க பக்கத்தில் வச்சிடலாம். அந்த ஒவ்வொரு சிறு சிறு துண்டுகளை எடுத்து அவங்க மென்று முழுங்க சொல்லணும். அது மாதிரி அவங்க ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு மாதுளையை உரித்து வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த மாதுளையை வந்து ஒரு 1 hour 1.5 hour வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முத்தாக எடுத்து போட்டுக்கிற மாதிரியும், இல்லைனா ஒரு கேரட்டை வந்து சிறுதாக நறுக்கி வச்சுருக்கும் போது அதை வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி மெதுவாக மென்று முழுங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்லும் ஈருமே பலப்படும். அடுத்தது வந்து நிறைய சாப்பிட்ணுங்கிற அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து தோணாது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சைடில் வச்சு சாப்பிட்றத விட அதனால் ஏற்படுற உடல் கோளாறுகள், இதை தொடர்ந்து அவங்க பரீட்சைக்காக படிக்கும்போது பரீட்சை நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு தான் சரியில்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன டிப்ஸு, ஸ்மாலர் பிளேட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனால் ஸ்மாலர் ஃபுட் இன் ஸ்மாலர் பிளேட்ஸ், சின்ன தட்டில் கொஞ்சமாக உள்ள இதை காய்கறிகளும் பழங்களையும் சிறிதாக கட் பண்ணி, அதாவது வெட்டி வைத்து அவங்கள சிறிதாக சாப்பிட சொல்லலாம். அவங்க அதுவும் பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. பழங்கள்லேயும் மாதுளையிலாம் நிறைய ஃபைபர் இருக்கிறதால அவங்களுக்கு உடம்பு வந்து வெயிட் போடாமையும் பார்த்துக்கும். மந்த நிலைமை, மூளைக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ்ஸு இருக்கவே இருக்காது. மூளை எப்போதுமே அவங்க சுறுசுறுப்பாகவே இருந்துட்டு வரலாம். இந்த கேரட்டையும் குக்கும்பரையும் சின்னதாக அவங்க மென்று முழுங்கும் போது ரொம்ப நேரம் ஆகிடும். 1 hour அவங்களுக்கு நல்ல கேப் கிடச்சிடும். 1 hour கழித்து திரும்பவும் சாப்பிட நினைக்கும் போது அவங்களுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் வெதப்பான தண்ணி குடிக்கணும். இந்த ஃப்ரூட்ஸும் சரி காய்கறிகளும் சரி சாப்பிட்ட பிறகு வெதப்பான தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ ஓவர் ஈட்டிங் அவங்க பண்ண மாட்டாங்க. அடுத்தது நல்லா இருந்து மூச்சு விட செய்யணும். குழந்தைகள் வந்து அதை கவனிக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் பெரியவங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். மைண்டை பீஸ்ஃபுல்லாக வைக்கிற தத்துவம் அந்த ட்ரிக்கை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ணுங்கிற மைண்டு வந்து, அதாவது எண்ணம் வந்து வரவே வராது. இது எதனால் இந்த நிறைய சாப்பிட்றதால என்ன பிரச்சனை வருதுங்கிறது எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு உணர முடியும், ஆனால் குழந்தைகளுக்கு இது உணர முடியாது. அதனால் பெற்றவங்களும் சரி, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி, இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது, அதுவும் அது படிச்சுட்டே இருக்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும் போதும் சரி, இல்லை படிச்சுட்டு வெளியே வந்தோடனே படிப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும் போதும் சரி, ஒரு சின்ன பிளேட்டில் அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளோ சரி பழங்களோ சரி ஒரு சூப்பாவோ ஜூஸாவோ கண்டிப்பாக அதை கொடுக்காம பச்சையாக சிறிதாக கட் பண்ணி தட்டு ஃபுல்லாக வச்சு சிறிதாக அவங்க சாப்பிட சொல்லும் போது அவங்களுக்கு நேரம் கடக்கிறதும் தெரியாது, பசியும் எடுக்காது, செரிமானமும் லேட்டாக ஆகிறதால அவங்களுக்கு ஹை ஃபைபர் கிடைக்கிறதால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் இல்லாமல் உடலும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், மனதும் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களுக்கு மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும், ஞாபக சக்தியும் அதிகமாக வரும். ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும்போது ஓவர் ஈட்டிங், அதாவது அதிகமாக சாப்பிட்றத இந்த மாதிரி சின்ன டிப்ஸில் அவங்களுக்கு சரி பண்ணி குணமாக்கிடலாம். ஆரோக்கியமாக வாழ்வாங்க. எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.